यानंग दुनिया में लेंगे 100 रुपए साहब। अरे वेट पोटा आधा काटूं। हाँ ये थोड़ा देना। ये भी अच्छा है साहब 100 रुपए। यार मूत पे अच्छी कुड़ी मामा अपला। अंत गावड़ पर मामा। यार ये तो बा। ये तो 200 रुपए साहब विदेशी वाला था। मैं अन्य यार चोर नाम लोग पूरी ला ना मैं अन्य चोर नाम लोग पूरी ला मापला मंडा गाइड। अंतर बाबू बंद मामा। अरे आमा पणका पणका यार नंग तमिल तरींगला என்னதே தமிழ் தெரியுமாவா பச்சை தமிழ் நானே ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை अंदाल என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலங்க நான் என்ன சொல்றேன்னு அந்த ஆள் புரியலங்க அம்மனி கவுன் வாங்கலாம்னு நினைச்சங்க ஏமாத்தி போடுவோம் போல இருக்குங்க अरे कितना रुपया हाँ 200 रुपए है साहब। हाँ नहीं 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 40 कम से कम 150 देना सर। 45 50 में क्या 100 देना सर। 50 பேக் करो 200 ரூபாய் சொன்னா 50 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க ரொம்ப நன்றிங்க ஆமா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோயம்புத்தூர் அப்படியா எனக்கு சொந்தக்கார நிறைய பேர் அங்க இருக்காங்க ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு இங்கேயே எடுத்துட்டேன் அப்படிங்களா நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க இதெல்லாம் எதுக்குப்பா ஒரு தமிழன ஜெய்ப்பூர் நான் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா ரெண்டு பேரும் ஜாக்கிரதை ஊர் போய் சேருங்க சரி மாப்ள ஓட்டானுங்க மாமா வந்துட்டியா பயணமெல்லாம் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சுண்ணே நம்ம ஆதித்யா ஆபீஸ்க்கு போகணும்னா ஸ்கூட்டர் துவச்சிட்டு வரேன் நீ உள்ள போ சரி தாபையா என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக்க தவற விட்டுட்டு போயிடுச்சு அத பார்சல் அனுப்ப போறேன் ஆமா தொலைச்சது ஒரு பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும் லேடிஸ் ஹேண்ட் பேக்ண்ணே என்ன வயசு 21 அழகா இருப்பாள ஆளையே நான் பார்க்கல பேக்க தான் பார்த்தேன் ஆளையே பார்க்கலாங்கிற வயசு மட்டும் கரெக்டா சொல்ற சர்டிபிகேட்ல பார்த்தேனே ஆமா இந்த பார்சல் அனுப்பிச்ச உடனே லவ் ஸ்டார்ட்டா பாவன் அந்த பொண்ணு பேக்ல சர்டிபிகேட்டை தவற விட்டுட்டு போயிடுச்சு வேலை கிடைக்காது அனுப்பலன்னா அதோட ஃபியூச்சரே கெட்டு போயிடும் இத போய் தப்பா சொல்றீங்களே ए मुन्ना तुम अच्छे हो ஓ இதுதான் லவ்வா ஐயோ சத்தியமா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல अरे मुन्ना तुम अच्छे हो புரியல ஏய் கண்ணா நல்லா இருக்கியாடா अभी भी तू आई हो இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியாடா क्या तुम मेरी भावना नहीं समझ सकते என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டியா शाम को 5 बजे बिरला मंदिर में मिलो ठीक है मेरी जान சாயந்தரம் 5 மணிக்கு பிர்லா மந்திர் வந்துரு ஓகே என்ன லவ்வா அண்ணே ஆளை விட்டுறண்ணே இந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணல அண்ணே அந்த பொண்ணையும் லவ் பண்ணலாங்கிற இந்த பொண்ணையும் லவ் பண்ணலாங்கிற ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுப்பா அப்பதான் வயசுக்கு மரியாதை கரெக்டா நான் போய் வேலையை பாக்குறேன் விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பே காதல் விவகாரங்களின் தூதுவனே என் ஏரியா பொண்ணுகளுக்கு கண்ணா பின்னான்னு காதல் வரணும் எல்லாரும் என் கடை போன் நம்பரையே கொடுக்கணும் இறைவா எங்க இன்னும் ஒருத்தையும் காணா வெள்ளிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா போட்டு அங்கதானே லவ் ஸ்டார்ட் ஆகணும் யாருப்பாரு சைத்தானே எல்லாருக்கும் போற மாதிரி எனக்கு சாக்கரையில போட்டியா சக்கரை போட்டு சூப்பரான்ட்டீங்க ஐயா டேய் என்ன ஐயான்னு கூப்பிடாத வயசு தூக்கலா தெரியுதுன்னு எத்தனை தடவை சொல்றது சார்னு ஸ்டைலா கூப்பிடுறா ஐயா என்னால முடியல ஐயா ரொம்ப நாளா உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் இருக்கு ஐயா நம்ம கடையில பாயில் இருக்குது சரி சாமி படம் இருக்குது ஸ்டவ் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த டெலிபோன் ஏன் கும்பிட்டு இருக்கீங்க ஏய் ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு ஆமாயா ஆனா ஆணி வேர் தானே முக்கியம் அதை வெட்டிட்டோம்னா மரம் நிக்குமா நிக்காதயா அதே மாதிரிதான் நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான் அப்படியே இப்போ நம்ம கடையில இந்த டெலிபோன் இருக்கிறதுனால ஏரியாவில் இருக்கிற வாலிப பொண்ணுகள்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க அவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிப பசங்க பூரா நம்ம கடைக்கு வர்றாங்க
வந்து வடை சாப்பிடறானுங்க, டீ சாப்பிடறானுங்க. இப்ப நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற எது? டெலிபோன் தாயா. இத கும்பிடாம வேற எதடா கும்பிடுறது? இதான் கும்பிடணும். கும்பிடு. முருகா. டேய், முருகன் யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா? டெலிபோன் கண்டுபிடிச்சது கிரகாம் பிள்ளை. அப்ப அவரை கும்பிடு. கிரகாம் பிள்ளையா? என்ன தப்பு? சயின்டிஸ்ட்ல கும்பிடுடா, சனியம் பிடிச்சவனுங்களா? எல்லாரும் எஸ்டிடி பூத் வச்சிருக்கானுங்க. நான் ஏன் எல்டிடி பூத் வச்சிருக்கேன்? அது என்ன எல்டிடி பூத்? லவ் டெவலப்மெண்ட் டெலிபோன் கம்யூனிகேஷன். எங்கோ போயிட்டீங்க ஐயா. 2 இன்லைன் லெட்டர் கொடுங்க. ஏன் உனக்கு 2 கால் இல்லையா? 2 கால் அழகா இருக்கிறது தெரியலையா? அப்ப நடக்க முடியாதா? பிடி உஷாவே முந்திருவேன். அப்படியா? அப்ப பிடி உஷா மாதிரி ஓடு, மேல போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, கார்டு வாங்கிட்டு மெடல் கொடுத்தா குத்திட்டு போயிட்டே இரு. இங்க வந்து ஆட்ற. கட்டுக்கட்டா வச்சிருக்கீங்களா? 2 இன்லைன் கொடுங்க சார். இதுவா? ஆமா சார். நம்ம ஏரியா வயசு பொண்ணுங்க கார்டு வாங்குறதுக்காக மேல இங்கேயும் நடந்து பர்சனாலிட்டி லூஸ் பண்றாங்களேங்கிறத வாங்கி வச்சிருக்கேன். பப்ளிக் சர்வீஸ். உன்னை மாதிரி தடி பசங்களுக்கு இல்ல. போடா சொல்லு போய் முதல்ல தாடி சேவ் பண்றா. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க எனக்கு போட்டியா? வணக்கம் மாமா. வாங்கம்மா. போன் பண்ண வந்தீங்களா இல்ல என்னை பார்க்க வந்தீங்களா? ரெண்டுக்கும் தான் வச்சுக்கோங்களேன். ஐயோ, எனக்கு போன் வந்ததா மாமா? உனக்கு வந்ததே. உனக்கு 10 மணிக்கு சுந்தர் போன் பண்ணாருமா. 11 மணிக்கு சங்கர் போன் பண்ணிருக்காரு. அப்புறம் 11:30 மணிக்கு செந்தில்குமார் போன் பண்ணிருக்காரு. 12 மணிக்கு ராஜா போன் பண்ணிருக்காரு. 1 மணிக்கு சம்பத் ராஜ் 5 தடவை போன் பண்ணிக்கிறாமா. அப்புறம் 1:30 மணிக்கு எவனோ ஒரு நமச்சிவாயன் எவனோ பேசிருக்கானே. பேரே நல்லா இல்லையே, கிழவனா? அவர் பேர் தான் அப்படி. ஆள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பாரு. கொஞ்சம் கைய விடுறீங்களா? இவனுங்க எல்லாம் விடுங்க மாமா. சுப்பிரமணியன் ஒருத்தர் போன் பண்ணுவாரு. அப்படி போன் பண்ணாருன்னா நான் 6 மணிக்கு அவரை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. ஏமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இவ்வளவு டைட்டா பேண்ட் போட்டிருக்கியே, இது எப்படி உடம்புல போட்டு அப்புறம் தச்சுக்கிறதா? ஸ்டெச் மாமா. ஸ்ட்ரெச்சும் நல்லா இருக்கு, ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு. பைசாயி போச்சேடா கலிய பெருமாள். அக்கா அக்கா, என்னடி? எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்க்கா. எதுக்கு? யூனிவர்சிட்டிக்கு என் சர்டிபிகேட்டோட டூப்ளிகேட்லாம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும். சரி, வாங்கிக்க. கமலியாருங்க. நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன பார்சல்? என்னன்னு தெரியலக்கா. அக்கா, என்னோட பேக். ஐயோ, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்குக்கா. ஐயோ, தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி சொல்றது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல அனுப்புனது யாருன்னு பாரு. From Surya, number 12, Srinivas, Vivekananda Mark, Jaipur. மெட்ராஸ்ல திருட்டு போனது ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்தா என்ன, நல்லா இருக்கணும் அந்த புண்ணியவான். எங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் ஆரம்பிச்சு வச்சுட்டான். முதல்ல அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றின்னு ஒரு லெட்டர் போடு. சரிக்கா.